நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எம்ப்ளாயி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ரயில்வே எம்ப்ளாயியாக இருக்கும்போது ரயில்வே பாஸ், ட்ராவலிங் பாஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஹச்ஆர்எம்எஸ் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கோ டு லாகின் அப்படின்னு கேட்கும். நீங்கள் லாகின் கேட்டிங்கனாக்கா ஹச்ஆர்எம்எஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் போடணும். இது வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ரிஜிஸ்டர் நவுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ஐபாஸ் அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய மெயில் உங்களுடைய ஹச்ஆர்எம்எஸ் ஐடி கேட்கும். ஹச்ஆர்எம்எஸ் ஐடி ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் ஹச்ஆர்எம்எஸ் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உள்ளே போயிடுறேன், லாகின் பண்ணிடுறேன். இப்படி உங்களுடைய ஹச்ஆர்எம்எஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிங்க அப்படின்னாக்கா உள்ளே போகணும். இப்படி லாகின் பண்ண உடனே ஓடிபி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 75414. இது வந்து எனக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டு. அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி ஓடிபி கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் பின் ஜென்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த தரம் ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக வர்றதுக்கு நான் பயோமெட்ரிக் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்தோடனே என்னுடைய பேர், என்னுடைய இதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் ஸ்கேன்டு எஸ்ஆர் புக்கில் இருக்கிறத வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பிடிஎஃப் ஃபைலாக. அடுத்தது இ பாஸு லீவு இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இதில் வந்து இ பாஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாஸு. இப்போ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் ப்ரிவிலேஜ் பாஸ் வேணுமா இல்லை பிடிஓ பாஸ் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் ப்ரிவிலேஜ் பாஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எத்தனை செட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். 2023க்கு வந்து எனக்கு வந்து ஹாஃப் செட்டு 4 இருக்குது, ஃபுல் செட்டாக இருந்தால் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 2024 அப்படின்னாக்கா 2 செட் இருக்குது. இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நியூ அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா நியூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர், இது வந்து ஸ்டேஷன் ஃப்ரம் அப்படின்றதுல கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலத்துக்கு எஸ்ஏ அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ சேலம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து எம்ஏஎஸ் அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், அதுவே சென்னை சென்ட்ரல் அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு அப்படிங்கிறது. சேலத்துக்கு வந்து எஸ்ஏ, மெட்ராஸுக்கு வந்து எம்ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதேமாதிரி பிரேக் ஜேர்னி, இப்போ நீங்கள் வந்து இடையில வந்து பிரேக் ஜேர்னி அப்படின்னா விஆர்ஐ, அதாவது விருதாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்டேஷன் கோடு வந்து விருதாச்சலம் ஜங்ஷன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருதாச்சலம் ரூட்டில் போகிறதுனால அது ஒரு பிரேக் ஜேர்னி போட்டால் போதும். நிறையா போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க. இது வந்து கிளிக் ஹியர் இஃப் யூ வாண்ட் டு ஆட் வயா ஸ்டேஷன் இன் யுவர் ஜேர்னி. ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா வேறு வழியில் போகிறீங்க அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து ரிட்டன் ஜேர்னிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல் பாஸ் கொடுத்துருக்கிறதுனால ரிட்டன் ஜேர்னிக்கும் அதே வந்துடும். இப்போ வந்து எங்களுடைய ஃபேமிலி ஃபுல் எத்தனை பேர் இருக்காங்களோ ஃபேமிலியில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். கேரி சைக்கிள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு, நார்மலாக இது ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஸ்லீப்பர் கோச்சு அந்த மாதிரி தான் ஆட் பண்ண முடியும். இதே நீங்கள் வெப்சைட் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏசி பாஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் பண்ண முடியாது. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த ஹச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷன் மூலிமா பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் போய் பண்ணணும். நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கேரி சைக்கிள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இது வந்து சேவ் டு டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா டிராஃப்டில் சேவ் ஆகிடும். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தாச்சு. இது நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓகே ஆகிடும். இது வந்து ஆஃபீஸ்க்கு மூவ் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயீஸ் வந்து ஹச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம
அப்ளை பண்ணுறது.